ஸ்டெர்லைட் இது நமக்கு தேவையா தேவையில்லையான்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. 1994ல காப்பர் தயாரிக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்த கம்பெனி தான் இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி. 1987ல கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுச்சு. அதன்படி என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாஸ், அதாவது விவசாய நிலங்கள் பக்கத்துல அந்த விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் வரக்கூடாது. இதுதான் அந்த சட்டம். அப்படி இருந்தும் 1994ல எப்படி இந்த நிறுவனத்தை அனுமதிச்சாங்கன்றது கேள்விக்குறிதான். சரி, இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இங்க காப்பர் பைரைட் அப்படின்ற ஒரு ராக்ல இருந்து காப்பர் தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கும் போது சல்பர் டை ஆக்சைடு, கேட்மியம், ஆர்சனிக் போன்ற நச்சு புகைகள் வெளியில வரும். அந்த நச்சு புகைகளை கூட சல்பியூரிக் ஆசிட், பாஸ்பரிக் ஆசிட் போன்ற பை ப்ராடக்ட்களை உருவாக்கி அதை பணமா மாத்துறாங்க. சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்க? இது எல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம கற்பனைகளும் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு தண்ணீர் இதற்கு தேவை. விளைவு, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் அனைத்து முறிஞ்சப்பட்டது. போதா குறைக்கி அங்க இருந்த நச்சு கழிவுகளையும் விவசாய நிலங்கள்ல கொட்ட ஆரம்பிச்சாங்க. விளைவு என்னவா இருக்கும்? நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வையும் சொல்றேன். 2013 மார்ச் 23ஆம் தேதி எப்பவும் போல காலை வேலைகளை தொடர்ந்து நம்ம மக்கள் திடீர்னு மூச்சோட சிரமப்பட்டாங்க. தலை சுத்த ஆரம்பிச்சது, வாந்தி, மயக்கம்னு தடுமாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு இயந்திர கோளாறுனால சல்பர் டை ஆக்சைடுன்ற நச்சு பொருள் காத்துல கலக்க ஆரம்பிச்சது. 5000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. இதனை அடுத்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஹைகோர்ட்ல இதை மூடுறதுக்கான ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. அதை மேல்முறையீடுன்ற பேர்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போச்சு ஸ்டெர்லைட் நிறுவனம். நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஏதாவது சேட்டை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீச்சர் ஒரு 5 ரூபா ஃபைன் போட்டு இனிமே சேட்டை பண்ணக்கூடாது, போய் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி செஞ்சது செஞ்சுட்ட, இனிமே எந்த தப்பு நடக்காம பாத்துக்கன்னு சொல்லி ஃபைன் மட்டும் போட்டு ஸ்டெர்லைட் கம்பெனியை திரும்ப ஓபன் பண்றதுக்கு அனுமதி வழங்குது சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப இந்த ஸ்டெர்லைட் கம்பெனியை விவாக்கம் பண்றதுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி நல்லதா கெட்டதா சரியா தப்பான்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அங்க கொட்டப்படுற கழிவுகள் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க உள்ள சுற்றுச்சூழலை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அங்க வாழ்ற மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தானும் அதோட சேர்ந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 1984ல போபால்ல நடந்த பேரழிவு மாதிரி இன்னொரு பேரழிவு தாங்கிற சக்தி நமக்கு இல்லை. ஒன்னுக்கும் பயன்படாத ஜிமிக்கி கமலை சரி, உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்ச ஜல்லிக்கட்டு போராட்டமானாலும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள மூளை முடுக்கு வரை கொண்டு போய் சேர்த்த நம்ம இந்த ஸ்டெர்லைட்டை என்ன பண்ண போறோம்?